14/4/2024 அக்ஷயா 647 இதுக்குண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறேன் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்துருக்கோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துட்டு இன்னைக்கு கணிப்பில் போகலாம். பாருங்கள், நேற்று ஆல் போர்டு 4-6 சொல்லியிருந்தேன். மெயின் டார்கெட்டு சப்போர்ட்டுக்கு 5 கொடுத்துருந்தேன். ஆனால் 4க்கு பவர் 9, 6 திருப்பி போட்டாலும் 9 அடிப்பான். ஆனால் ஆல் போர்டு நமக்கு சக்ஸஸ் ஆகலை. ஓகேங்களா? ஆனால் தான் ஆகுதுன்னு சொல்ல முடியும். இது ஒன்றும் பெருசாக ஆகலை. சரிங்களா? நேற்று நம்ம கொடுத்தது ஏ போர்டுக்கு 3 கொடுத்துருக்கோம். அந்த 3 மட்டும்தான் சக்ஸஸாக பாஸ் ஆகிருக்குது. ஏன்னா 4க்கு பவர் 9 அது வந்திருக்குது. ஆனாலும் அது நமக்கு வெற்றி கிடையாது. சரிங்களா? ஏ போர்டுக்கு 3 கொடுத்துருக்கோமா, அது மட்டும் நம்ம வெற்றின்னு சொல்லிக்கலாம். ஏ போர்டு கரெக்டாக 3 கொடுத்துருக்கோம். ஏன்னா நேற்று வந்து அடிக்க வேண்டிய நம்பரு 4, 3, 8ன்னு தான் அடிக்கணும். நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 4-0-8. ஆனால் 4, 3, 8ன்னு தான் அடிக்கணும். ஆனால் அந்த 3 பெண்டிங்கே ஆனாலும் இன்றைக்கி கண்டிப்பாக வரும்னு தெரியும். ஒன்று ஏ போர்டுக்கு வரணும், இல்லை பி போர்டுக்கு வரணும். பி போர்டுக்கு வராது, ஏ போர்டுக்கு தான் வைப்பான்னு தெரியும். அதனால தான் நான் ஏ போர்டுக்கு 3 டெஃபினட்டாக வரும்னு நினச்சி தான் கொடுத்துருந்தேன். நேற்று பாருங்கள், 13ஆம் தேதி கொடுத்துருக்குறேன். இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கிறது 2 டிஜிட்டலும் பாஸ் ஆகலை. ஆனால் 4 டிஜிட்டல் எடுக்கும்போது 3 டிஜிட்டல் எடுக்கும்போது பாருங்கள், 4 நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம். 4க்கு பவர் நம்பர் தான் 9. சரிங்களா? ஆனால் இந்த 9 ஆனது நம்ம 2-3 நாளாக நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தோம் நண்பா. நம்ம பழைய சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், எத்தனாம் தேதி, 12ஆம் தேதி நம்ம ஃபாலோ அப் நம்பரை 99 வச்சுருந்தோம். வரும் பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தோம், ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எத்தனாம் தேதி, 12ஆம் தேதியும் கொடுத்துருக்கோம். பாருங்கள், 11ஆம் தேதி ஷார்ட்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். 2 நாளில் தொடர்ந்து நம்ம 599 கொடுத்துருக்கோம். பாருங்கள், வரும்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். ஆனால் 2-3 நாளாக வரல. ஆனால் நம்ம என்றைக்கு கொடுக்காமல் விட்டோமோ 12ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்குறோம். பாருங்கள், 12ஆம் தேதி வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். 12ஆம் தேதி நம்ம கொடுத்தோம். 99 வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 13ஆம் தேதி இன்றைக்கி அந்த ரிசல்ட்டு வந்திருக்குது. சரிங்களா? அந்த ரிசல்ட்டு 99 இன்றைக்கி வந்திருக்குது. இன்றைக்கி 4-4லாம் கொடுத்தோம். ஆனால் நம்ம டபுள்ஸு கொடுக்குற அன்றைக்கி கரெக்டாக டியரில் அந்த நம்பர் பாஸ் ஆகுது. நீங்கள் நம்ம பழைய வீடியோ கூட பாருங்கள். டபுள்ஸ் நம்ம என்றைக்கெல்லாம் கொடுக்குறோமோ அன்றைக்கி காலையில் டியர் பாஸ் ஆகிருக்குது. அதே நம்பர் இன்றைக்கி பாருங்கள், 4 டியரில் பாஸ் ஆகிருக்குது. ஆனால் நமக்கு அது முக்கியம் இல்லை, நம்ம கேஎலுக்கு தான் எடுக்கிறோம். சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறேன். ஏன்னா டியர் போடுறவங்களும் இருப்பீங்களா, அதனால் சொல்கிறேன் நான். அந்த 4 டபுள்ஸ் என்றைக்கு நம்ம டெஃபினட்டாக கொடுக்குறோமோ அன்றைக்கி அதில் கண்டிப்பாக பாஸ் ஆகுது. நீங்கள் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த 99 விட்டுட்டோம். நேற்று வரைக்கும் கொடுத்தோம். 3 நாளாக தொடர்ந்து 99 கொடுத்துக்கிட்டே வந்தோம். ஃபாலோ அப் நம்பர் வரும் சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி 13ஆம் தேதி நம்ம கொடுக்கல. கரெக்டாக 13ஆம் தேதி இன்றைக்கி நம்ம கொடுக்காத அன்றைக்கி அடிச்சிருக்கிறோம். சரிங்களா? ஆல் போர்டு நமக்கு பெருசாக இது வரல. ஆனால் அந்த 3 மட்டும் நம்ம உறுதியாக நம்பி இருந்தேன். ஆனால் அந்த 3 மட்டும் வந்திருக்குது. ஏன்னா நேற்றைக்கு அடிக்க வேண்டிய 3 இன்றைக்கி வந்திருக்குது. மற்றபடி எதுவும் பாஸ் ஆகலை. 2 டிஜிட்டலும் 3, 1 அதை டார்கெட் படி தான் கொடுத்துருந்தேன். ஆனால் வரல. 99 கொடுத்துக்கலாம். 4 கொடுக்கும்போது 99 கொடுக்கணும். சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. சரி, நாளைக்கு நல்ல கணிப்பாக எடுத்துருக்கிறேன் பாருங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி தான் கிடைக்கும். அக்ஷயா 647 நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். 14ஆம் தேதி நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும்னு நம்புகிறேன். ஆல் போர்டு 2-7 மெயின் டார்கெட்டு. ஆல் போர்டு நாளைக்கு 2-7 தான். சரிங்களா? மிஸ் ஆனால் 1 வரும். சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஆல் போர்டு 2-7 மெயின் டார்கெட்டு. சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருக்கேன். மிஸ் ஆனால் 1 வரும் உள்ளார. அதுக்கு தான் கொடுக்குறேன். பாருங்கள், 1க்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. ஏ போர்டு 9-5. சரிங்களா? பி போர்டு 3-0. சி போர்டு 7-1 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 4 கொடுத்துருக்குறேன். இந்த 4 சப்போஸ் ஏதாவது ஒரு நம்பர் இறங்கலன்னா உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 4 கொடுக்குறேன். சரிங்களா? உங்கள் கணிப்பில் 4 வருதான்னு பாருங்கள். எதுலையாவது இதிலே நாளைக்கு ஒரு 3 டிஜிட்டல் வின்னிங் இருக்கலாம். இல்லை கண்டிப்பாக ஒரு டெஃபினட்டாக ஒரு 2 டிஜிட்டல் வின்னிங்காவது கண்டிப்பாக இருக்கும். நாளைக்கு பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். வந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து 2 டிஜிட்டல் பாருங்கள். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்கும். இது வந்து கேரளாவுக்கு டிக்கெட் போடுறவங்க விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணிங் அமௌண்ட்டெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம். ரிசல்ட் வந்தோடனே அவங்களே பார்த்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. ½ ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு வின்னிங் அமௌண்ட்லாம் வந்துடும். பயப்படவே வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. நம்பிக்கையாக நம்பி போடலாம். அந்த நம்பருக்கு கேரளாவுக்கு மட்டும் கேஎல் மதியம் 3 மணிக்கு மட்டும் இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஹாய்னு மெசேஜ் போடுங்க. இல்லைன்னா ஃபோன் பண்ணி பேசிட்டு கூட டிக்கெட் போட்டுக்கோங்க. விவரம் கேட்டுக்கிட்டு கூட டிக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம 2 டிஜிட்டல் பார்த்துடலாம். 2 டிஜிட்டல் பாருங்கள். நம்ம ஏபிபிசிஏசி 2 நாளாக நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு 2 டிஜிட்டல். சரிங்களா? நாளைக்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு வின்னிங் வரணும். வந்தே ஆகணும். பாருங்கள், நாளைக்கு வரும் கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா?
ஏபி, பிசி, ஏசி. நம்ம கொடுக்குறது மெயின் டார்கெட் ஏபி, ஏசி தான். மிஸ் ஆனால் பிசிக்கு வரும். ஆனால் வைக்கிறவங்க நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஒரு செட்டு 83ன்னு வச்சா ரொட்டேட் பண்ணி வைங்க, 38ன்னு வைங்க, 28ன்னு வச்சா 82ன்னு ஒன்று வைங்க, 92ன்னு வச்சா 29ன்னு ஒன்று வைங்க, 20ன்னு வச்சா 02ன்னு ஒன்று வைங்க. சரிங்களா? இந்த மெயிலில் இருக்கிறது மெயினாக டார்கெட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 5 நம்பர் மெயின் டார்கெட். சரிங்களா? அந்த கோடு கீழே போட்டுக்க பாருங்கள். இந்த 5 நம்பர் நாளைக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள், கணிப்பு எப்படி வருதுன்னு பாருங்கள். இதுக்கு எல்லாமே மெயின் தான், வரக்கூடிய நம்பர் தான். ஆனாலும் எது போட்டாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா? நமக்கு கொடுக்குறது ஏபி, ஏசி தான் மெயினாக. சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா பிசிக்கு வரும். சரிங்களா? அதனால தான் நான் சொல்லி கொடுக்குறேன். மெயினாக சேனலை கொஞ்சம் தள்ளி பார்க்காம சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. அப்படி கேட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நம்ம எப்போவுமே ஒரு நல்ல ஒரு வின்னிங், நல்ல ஒரு கணிப்பை தான் கணிப்போம். சரிங்களா? ஒரு நாள் மிஸ் ஆகலாம், மறுநாள் நல்ல ஒரு வின்னிங்காக தான் இருக்கும். நம்மளுக்கு அப்படி தான் அமைஞ்சிருக்குது. சரிங்களா? இன்றைக்கி கூட நம்ம எதுவும் ஒரு போர்டாவது நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணி தான் கொடுப்போம். இன்றைக்கி ஏ போர்டு கூட பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 3ஆம் நம்பர் 399க்கு 3 நம்ம கொடுத்துருக்குறோம், பாஸ் ஆகிருக்குது. ஆனால் 99 தான் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம 3 நாளாக தொடர்ந்து கொடுத்தோம். ஆனால் அடிக்கிற அன்றைக்கி கொடுக்காம போயிட்டோம். சரி, ஓகே. அன்றைக்கும் அடி சுரக்கும். நாளைக்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு வின்னிங் வரும். வைக்கிற நண்பர்கள் எல்லாம் ஒரு ரொட்டேட் பண்ணி ஒன்று வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம முதல் போட்டு காசு பண்ணுறோம், இப்படி போச்சே 28ன்னு வச்சுட்டு 82ன்னு அடிச்சிட்டானு ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால் வைக்கும்போது ஒரு 82 ஒன்று வச்சுக்கோங்க, 83ன்னு வச்சா 38ன்னு ஒன்று வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் எல்லா நம்பருக்கும் பொருந்தும். எல்லா நம்பருக்கும் அப்படி தான். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பவர் பண்ணி திருப்பி போட்டு கொடுத்தோம்னா நிறைய நம்பர் ஆகிடும். அதனால் சிங்கிளாகவே கொடுத்துருக்குறேன். வின்னிங் வரும்போது வரலாம். அதனால் நான் சொல்லி கொடுக்குறேன். நாளைக்கு சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக தான் நம்ம வீடியோவில் சொல்லியே கொடுத்துருவோம். 04ன்னு வச்சா 40ன்னு ஒரு செட் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம வின்னிங் எடுக்க முடியும். அடுத்து 3 டிஜிட்டல் பாருங்கள். எல்லாமே நல்ல ஒரு கணிப்பாக தான் எடுத்துருக்கேன். நாளைக்கு இதுலேருந்து ஒரு 3 டிஜிட்டல் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், பாக்ஸில் போனாலும் போகுமே தவிர, இல்லைனா ஒரு பிசியாவது கண்டிப்பாக வின்னிங் வரும் இதில். சரிங்களா? இதிலே உங்களுக்கு ஏதாவது ஏசி, பிசி, ஏபி ஏதாவது உங்களுக்கு நான் கொடுத்துருக்க நம்பரோடு உங்கள் நம்பர் நீங்கள் கணிச்சிருக்க நம்பரோடு இது ஒத்து போச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்கள் நண்பா. சரிங்களா? நான் கொடுத்துருக்கிறது 8 செட்டு கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள், அதை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? நான் கொடுத்துருக்கிறது 8 செட்டு. நீங்கள் 8 செட்டையும் பார்க்க வேணாம். என்னுடைய கணிப்பு வருது, அதை நான் 8 செட்டாக கொடுத்துருக்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணிப்பு வரும். அந்த கணிப்பில் நம்ம இது கொடுத்துருக்கிறது ஒத்து போச்சுன்னா மட்டும் நீங்கள் அதை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். பாக்ஸ் போட விருப்பம் இருக்கிறவங்க பாக்ஸ் போடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஆனால் என்னுடைய கணிப்பு நான் கொடுக்குறேன், இதெல்லாம் வரலான்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள், வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? போர்டை பாருங்கள், இதுதான் முக்கியம். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும். இதுக்குள்ளார இது போர்டு ஏதாவது சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் ஒரு 2D 3 டிஜிட்டலோ 2Dயோ கண்டிப்பாக வரும். பாருங்கள், இதில் போர்டு சேஞ்ச் ஆகிற மாதிரி உங்கள் கணிப்பில் ஏதாவது இருந்துச்சுன்னா மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரியா நண்பர்களே? நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் நீங்கள் எவ்வளோக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ஹெவியாக நல்ல ஒரு கணிப்பை எடுத்து கொடுப்போம். சரிங்களா? நம்ம சேனலாக இது இருக்கட்டும், உங்களுக்கு விருப்பம் உள்ள சேனலாக இருக்கட்டும். என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் போடுங்க. சரிங்களா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான ஆனில் போடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல கணிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.